ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் இப்போ ஒரு 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 லாங் ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம். நானும் என்னோட நண்பர் புருஷோத்தமன். இவர் பாருங்க, நம்மளோட ஃப்ரெண்டு புருஷோத்தமன். இவரும் நானும் ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு காலையில கிளம்புனோம். ஒரு 2 மணி நேரமா வண்டியில் அப்படியே சுத்திட்டு இருக்கோம் நாங்க. ஸோ ஜாலியாக போயிட்டு இருக்குது. இங்கே கொஞ்சம் மழையும் கூட பாருங்க, மழையும் இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது, நல்லா கூலிங்கா இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து என்னன்னா, சுட சுட இட்லியும் இந்த கார சட்னியும் அதுல தேங்காய் சட்னி ஊற்றி அப்படியே சுட சுட அந்த இட்லி பானையில பக்கத்துல அந்த ஆவி பறக்கும் போது சாப்பிடும்போது ஒரு சுகம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சுகத்தை நான் இன்னும் அனுபவிக்க முடியல இந்த சவுத் கொரியால. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்லி இங்கே இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து என் நண்பரை பாருங்க. இவர் சவுத் கொரியால ஒரு 2 வருஷமா சவுத் கொரியால தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. எப்பப்பா நீ வந்து சவுத் கொரியா வந்த தம்பி? 2 இயர்ஸ் இங்க இருக்கேன். 2022 வந்தேன் இங்க. 22 டிசம்பர்ல வந்தேன் இங்க. 2 வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபிளவர் ஷோ இங்க தான் நடந்தது இந்த தடவை. இது பாருங்க மக்களே, இது வந்து ஒரு ஆறு. இந்த ஆத்தை கொடைஞ்சி இவங்க வந்து ரோடு போட்டு பாலம் போட்டு அதுலயே இந்த ஆறு இது பாத்தீங்கன்னா, ஆறு ஓடுது பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஆறு. இது இந்த ஆத்துல தான் அந்த காரு ஈரு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கே ஒன்றும் புரிய மாட்டுது. இங்க பாருங்க, இந்த 2 பிள்ளைங்களை பாருங்க. இந்த பசங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ம வெளியிலே விட மாட்டோம். ஆனா இதுங்கெல்லாம் நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்குது. இந்த பையன் வந்து 3 வருஷம், இதோட 3வது வருஷம் ஓடிட்டு இருக்கு. இவரு தான் நம்மள வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ இவரை மூலியமா தான் நான் வந்து சவுத் கொரியா வந்தது காரணமே. ஸோ அப்போக்குள்ள விளையாட்டா எடுத்துக்கிட்டாச்சு. வரத்துக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இப்படி இருந்துச்சு. இப்போ வந்தாச்சு. ஸோ இங்கே தான் 1 வருஷம் நான் குப்பை கொட்டி ஆகணும். ஸோ இங்கே பாருங்க, இந்த மரத்தெல்லாம் பாருங்க. இதில் தான் மக்களே இந்த வெள்ளை பூலாம் பூத்து கீழே கொட்டு. இது பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு முறை தான் இந்த பூ வந்து பூக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days தான் அந்த மரத்துல வந்து பூ இருக்கும். இந்த பூ பார்த்தீங்கன்னா இலை முளைச்சி பூ முளைக்காது, இது பூ முளைச்சி தான் இலையே முளைக்கும். ஃபர்ஸ்ட் பூ பூத்து 15 நாள்ல கொட்டிடும். அந்த ஒரு முறை தான் அந்த வருஷத்துல ஒரு முறை பூக்கும். அதுக்கப்புறம் இந்த பூ வந்து பூக்காது. அதுக்கப்புறம் 1 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த பூ வரதுக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, 2 சைடும் பார்த்தீங்கன்னா பூக்களா இருக்கும், நடுவில் ரோடு. ஸோ வெரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இலை துளுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 month வரைக்கும் அந்த இலை பச்சை பச்சையாக இருக்கும் எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் என்னைக்கு இங்கே வந்து கொரியாவில் ஸ்னோ வந்து கூலிங் கோல்டு ஆகுது, வின்டர் சீசன் வருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இலையும் கொட்டி நம்ம ஊரில் பட்டு போன மரம் மாதிரி எல்லா மரமும் இங்கே ஆகிடும். ஒரு மரத்துலையும் இலை இருக்காது, எல்லாம் காஞ்சி போன மரம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஆறு. இப்போ நம்ம ஆற்றுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு ஆற்றையே அவங்க ரோடு போட்டு இந்த சைடு லெஃப்ட் ரைட்டுன்னு ரோட்டை போட்டு பிரிச்சு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மக்களே. செம்மையா பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எப்படி தான் அந்த மூளைலாம் இவங்களுக்கு வளர்ச்சி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறானோ, நல்லா உழைக்கிறானோ, நல்ல மூளைக்காரனோ உண்மையாக சொல்ல போனா. பாருங்க வந்து இங்க பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 3 month கோல்டு இருக்கும் லைட்டா. ஆமா, வெயில் ரொம்ப தெரியாது, லைட்டா தான். ஒரு 2 month வெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். மற்றபடி வெயில் ரொம்ப இருக்காது. இது 6 month ஃபுல் ஸ்னோ, பயங்கரமா இருக்கும் ஸ்னோ. இந்த டைம்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் வண்டி ஓட்டுறது, அதெல்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். ரொம்ப பார்த்து போகணும். இங்க ரோடெல்லாம் ஃபுல்லா ஐஸ் கட்டி ஆயிடும்ல. ஆமா, ஆனா டயர் பாத்தீங்கன்னா ஐஸ்ல ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடு ஏறிச்சுன்னா நம்ம ஒரு சைடு நேரா போறோம்னா வண்டி ரைட்ல போவோம், லெஃப்ட்ல போவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமா போகணும். டிஃபிகல்ட் தான் கொரியால. இதெல்லாம் மீறி இங்க எவ்வளவு தூரம் கார் கம்பெனிஸ் எல்லாமே இங்கதான் ஸ்பெஷல். கியா கம்பெனி, ஹோண்டாய், நம்ம ஊர். அது இல்லாம சாம்சங் மொபைல் இங்கதான் மேனுஃபேக்சரிங். இவங்களுக்கு வருமானமே இது மூலியமா தான் வருது. இவனுங்க சுத்தி கடல் இருக்குது, ஆனா கடல்ல இவங்களுக்கு ஆயில் அந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் இவங்களுக்கு வந்து வருமானம் இந்த கவர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு கவர்மெண்ட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிவி காரா, கியா காரு, ஹோண்டாய் காரு, சாம்சங் மொபைலு. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் தான் வேர்ல்டு ஃபுல்லா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். மெயின் விவசாயமும் இருக்கு, அக்ரிகல்ச்சரும் பண்றாங்க இங்க. என்ன எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமும் சரி, அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப முக்கியம் இங்க கொரியாவை பொறுத்த வரைக்கும். அது நீங்க நிறைய பார்க்கலாம். நம்ம ஒரு குப்பை போடுறதா இருந்தாலும் சரி, அது ரொம்ப அழகா. அது நான் அடுத்த வீடியோல நான் இதோட ஜாயின் பண்ணி காட்ட சொல்றேன். என்னன்னா பாருங்க, அதையும் பிளாஸ்டிக் தனியா, ஸ்டீல் தனியா, பேப்பர்ஸ் தனியா, அட்டை தனியா, இது மாதிரி தனித்தனியா போடணும். எந்த ஒரு இடம் எடுத்துக்கிட்டாலுமே விவசாய நிலமா இருந்தாலும் சரி, அதுல ரொம்ப அழகா நீட்டா பண்ணுவாங்க. அது ரொம்ப இங்க அது நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனா மக்களே, நம்ம ஊர் கான்செப்டுக்கும் கொரியனோட கான்செப்டுக்கும் சத்தியமா ஒத்தே வராது. நம்ம ஆளுங்க ஏறு டிராக்டர்லாம் வச்சு உழுது ஒரு மாதிரி தள்ளுவாங்க. ஆனா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர், டைமிங்கு
மொதல் டைமிங் ஃபர்ஸ்ட் டைமிங் நல்லா கீப் அப் பண்ணுவாங்க. கரெக்டாக 8 மணி 9 மணி டியூட்டினா அந்த கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்துருவாங்க. ஆஃப்டர் யாருமே வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பஞ்சுவாலிட்டியான ஒரு நாடு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லாங்குவேஜ் தான் பெரிய பிரச்சனை. என்னன்னா இந்தியன்ஸ்க்கு இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க லாங்குவேஜ் ஒரு 100 வேர்டு கற்றுக்கிட்டோன்னா அப்படி இப்படி கோத்துக்கிட்டு பேசிடலாம். நம்ம அது கற்றுக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமம். ஆனால் இங்கே நல்லா இந்த பாருங்க, இதெல்லாம் நம்ம ஆற்றுல போயிட்டு இருக்கோம். ஆற்றுல ரோட போட்டு வேண்டிய ஆற்றுலேருந்து நம்ம மேலே ஏறுறோம். பார்த்துங்க, நம்ம ஆற்றுலேருந்து இப்போ மேலே ஏறி மெயின் ரோட்டை பிடிக்கிறோம். இது ஆறு பார்த்துங்க, அந்த ஆற்றுல தான் கார்லாம் போகுது பாருங்க. என்னென்னமோ பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கானோ. நல்லா இருக்குது. கொரியா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் அருமையான கிளைமேட்டு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சொல்லு தம்பி, நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்க? எப்போ லாஸ்ட்டா? நான் இப்போ அடுத்த மாதம் ஊருக்கு போகிறேன். நான் போகிறேன் 3 மாதம். இப்போ போயிட்டு ரிட்டர்ன் எப்போ? 2 மந்த் ஹாலிடே. 2 மந்த்துக்கு அப்புறம் பாருங்க, கொரியாவில் வந்து 1 வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறது வந்து E7 விசா, 1 இயர் விசா. வருஷம் ஒரு கரெக்டாக ஊருக்கு போயிட்டு வந்துருவாரு. இப்போ ஒரு பொண்டாட்டி பிள்ளையே 1 வருஷமா பிரிஞ்சிருக்காரு. இப்போ இன்னும் 10 நாளில் ஊருக்கு போறாரு. 20ஆம் தேதி 21ஆம் தேதி போறாரு. போய் 2 மாதம் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். செமையாக பிளான் போட்டாரு. கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு ஒரே ஃபோனு தான் நைட்ல எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இவர் போகிற ஸ்பீடை பார்த்தா இன்னொரு குழந்தை பிறந்து தான் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். 1 வருஷமா அந்த குளூரில் காஞ்சி போயிட்டு இருக்காரு. ஸோ இவர் நல்லபடியாக போயிட்டு அவர் ஒய்ஃபெல்லாம் பார்த்துட்டு வரட்டும். இப்போ இவர் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணணும். ஏன்னா இவர் நமக்கு ரொம்ப தோஸ்த் ஆயிடுச்சு. இவர் போனோடனே நமக்கு ஒரு ஹேண்டு உடஞ்ச மாதிரி தான் இருக்கும் கொரியாவில். ஸோ வந்து ஒரு 20 டேஸாக இவர் செம்ம கம்பெனி, நமக்கு நல்ல கம்பெனி கொடுத்துருக்காரு. நல்லா எல்லா இடத்தையும் எனக்கு சுற்றி காமிச்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் மூலியமாக நம்ம நிறையா விஷயங்கள் கேதர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக விசா ப்ராசஸை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் அடுத்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். விசா அண்ணன் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் லாங்குவேஜோட மேக்ஸிமம் ஒத்து போவோம். 240 எழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியோட சேர்ந்து தான் அவங்க பேசுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பான்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வா அப்படிங்கிறதுலாம் வான்னு தான் சொல்லுவாங்க. இல்லை வா இங்கே வாங்கிறதுலாம் அதே தான். அது மாதிரி 240 எழுத்துக்கிட்ட நம்ம மொழியை ஜாயின் பண்ணி தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து பாண்டிய மன்னர்கள் அவங்க இங்கே வந்து லேடிஸ் கல்யாணம் பண்ணி இங்கே உள்ள பாயை கல்யாணம் பண்ணி, ஸோ அப்படியான சில ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. இங்கே டெம்பிளும் இருக்குது, நம்ம இந்தியன்ஸ் டெம்பிளும் இருக்குது. ஆமாம், அந்த வாழ்க்கை வரலாறு இன்னும் நமக்கு முழுமையாக தெரியல. அது முழுமையாக தெரிஞ்ச ஒருபாடு இதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த விசா ப்ரோக்ராமை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே லாட் ஆஃப் வெரைட்டி விசா இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒரு விசா கொடுத்துருக்குறாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா E7 விசாங்கிறது தான் நல்ல ஒரு வேல்யூபுளான விசா. இப்போ நாங்களாம் வந்திருக்கிறது இந்த E7 விசாவில் தான் வந்திருக்கிறோம். ஸோ எங்களுக்கு மெடிக்கல் ஃப்ரீ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் கொஞ்சம் சலுகைலாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒய்ஃபு குழந்தை இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அழைச்சிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி விசா தான் அந்த E7 விசாங்கிறது. ஸோ இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக விசான்னு பற்றி நான் தனியாக போடுறேன். உங்களுக்கு டூரிஸ்ட் விசா அப்புறம் ஜாப் விசா இதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம திருப்பி இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அவருக்கு பாய் சொல்லிடுங்க. அதே சேம் டைம் ஐ எம் ஆல்சோ பாய். நம்ம திருப்பி ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது நல்ல வீடியோவாக இருக்கும்.